வெல்கம் டு மித்துஸ் ஆரோக்கிய சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துருக்காங்க. ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த சாப்பாட்டை வந்து வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து வெந்துடுங்க. நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக சாப்பாடு செய்வோம் இல்லையா, அந்த அரிசி கூட எடுத்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. இது நம்ம வந்து வடிகட்டி அப்படியேவும் வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வடிகட்டிலையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம வடிகட்டிட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. வெஜிடபிள்ஸ் கூடவே நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து காளான் வந்து கொஞ்சம் தண்ணி விடுங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மஷ்ரூமை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போவே தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக வந்து பெப்பரை வந்து தூவி விட்டுட்டு லைட்டாக வந்து பெப்பர் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் அதே கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பூண்டு மட்டும் நான் இடித்து எடுத்து வச்சுருக்கேங்க, பூண்டு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை வந்து சேர்த்துக்கலாங்க. நான் கேரட்டு, மிளகாய், முட்டைக்கோஸ் வந்து எடுத்துருக்கேங்க. வெஜிடபிள்ஸ்லாம் எல்லாமே ரொம்ப ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தோடையே நல்லா அந்த எண்ணெயிலே வந்து இந்த காயெல்லாம் நல்லா வணங்கி வரணுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து நல்லா வணக்க விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம வேக வச்சுருந்த சாப்பாட்டை வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம விருப்பப்பட்ட மிளகாத்தூளும் வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா மிளகாத்தூளும் வந்து சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா இருக்குங்க. நான் சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். சோயா சாஸ் ஒரு ஸ்பூனு, டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேங்க. விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஓரளவுக்கு வந்து வெந்து வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா எல்லாமே ஓரளவுக்கு வெந்துடுச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம வடித்து எடுத்து வச்சுருந்த ரைஸை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மஷ்ரூம் இல்லைன்னா கூட இந்த வெஜிடபிள்ஸை மட்டும் கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான அட்டகாசமான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்துஸ் ஆரோக்கிய சமையலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.